தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நாம் பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு காவல்துறையில 969 சார்பு ஆய்வாளர் போஸ்ட்டுக்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பத்தி தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம வீடியோ பார்க்க போறோம். இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்களா, மறக்காம கீழே தெரியுற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸோட அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு வந்து விடும். கூகுளில் போயிட்டு tnusrbanonline.org அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா இந்த வெப்சைட் வந்து டிஸ்பிளே ஆகும். இன்னும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்லோட் பண்ணல. மேபி இன்னைக்கு ஈவினிங்கே இல்லை நைட்டை வந்து அப்லோட் பண்ணுவாங்க. அதில் போயிட்டு நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ப்ரௌச்சர்னு 2 லிங்க் இருக்கும். அது ரெண்டுத்தையும் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து தெளிவாக தெரியலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நியூஸ் பேப்பர்ஸில் வந்து இன்னைக்கு, அதாவது 8/3/2019 அன்னைக்கே வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம். இதுக்கு அப்ளை பண்றதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து இதே வெப்சைட்ல 20/3/2019 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 19/4/2019 அன்னைக்கு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் டேட் வந்து பின்னர் வந்து அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதே வெப்சைட்ல வந்து அதுக்கான அப்டேட் வந்து வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க. டோட்டல் வேகன்சிஸ் பாத்தீங்கன்னா 969 வேகன்சிஸ் சொல்லியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா காவல் சார்பு ஆய்வாளர் தாலுகா இதுக்கு பாத்தீங்கன்னா ஆண்கள் வந்து 462 பேருக்கும், பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு வந்து 198 வேகன்சி, டோட்டலா பாத்தீங்கன்னா 660 வேகன்ஸும். காவல் சார்பு ஆய்வாளர் ஆயுதப்படை இதுக்கு பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு 193 வேகன்ஸும், பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு வந்து 83, டோட்டலா பாத்தீங்கன்னா 276 வேகன்ஸும் அலாட் பண்ணிருக்காங்க. காவல் சார்பு ஆய்வாளர் சிறப்பு தமிழ்நாடு சிறப்பு காவல் படை இதுக்கு பாத்தீங்கன்னா 33 ஆண்கள் அலாட் பண்ணிருக்காங்க. மொத்தமா பாத்தீங்கன்னா 969 வேகன்ஸுக்கான பிரேக்கப் வந்து இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. இந்த எக்ஸாம் பத்தி நீங்க முழு தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வெப்சைட்ல வந்து மேபி இன்னைக்கு நைட் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. அதுல வந்து இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர், அதுக்கப்புறம் நோட்டிபிகேஷன் லிங்க் ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணி இதை பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி காவல்துறை டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களுக்கு பார்த்தா 20% வந்து ஒதுக்கீடு செய்திருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு பாத்தீங்கன்னா 10% வந்து ஒதுக்கீடு செய்திருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்றதுக்கான வயது வரம்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மினிமம் வந்து 20 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா பிசி, அதுக்கப்புறம் பிசி முஸ்லீம், அதுக்கப்புறம் எம்பிசி டிஎன்சி இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 30 வயசு சொல்லியிருக்காங்க. எஸ்சி அருந்ததியர், அதுக்கப்புறம் எஸ்டி இவங்களுக்கு பாத்தீங்கன்னா 33 வயசு சொல்லியிருக்காங்க. ஆதரவற்ற விதவை இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 35 வயசு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் அந்த கேட்டகரிக்கு பார்த்தா 45 வயசு வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டா வந்து பிக்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்றதுக்கான கல்வி தகுதி என்ன கேட்டிருக்கான்னு பாத்தீங்கன்னா எனி யூஜி டிகிரி சொல்லியிருக்காங்க. இந்த யூஜி டிகிரி பாத்தீங்கன்னா 10+2+3 பேட்டர்ன்ல, அப்படி இல்லைன்னா 10+3+3 பேட்டர்ன்ல வந்து முடிச்சிருக்கணும் சொல்லியிருக்காங்க. நீங்க 10th இல்லைன்னா +2 அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யூஜி டிகிரியில வந்து தமிழை வந்து ஒரு பாடமா வந்து கண்டிப்பா படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாம் பாத்தீங்கன்னா 70 மதிப்பெண்கள் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. பிசிக்கல் டெஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா 15 மதிப்பெண்களும், இன்டர்வியூக்கு வந்து 10 மதிப்பெண்கள், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் மார்க்ஸ் பாத்தீங்கன்னா 5 மார்க்ஸ் யார் யாருக்குன்னா என்சிசி என்எஸ்எஸ்ல இருக்கவங்களுக்கு வந்து 5 மார்க் வந்து சிறப்பு மதிப்பெண்களா வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாம்ல பாஸ் பண்ற கேண்டிடேட்ஸ்க்கு மட்டுமே தான் பிசிக்கல் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. பிசிக்கல் டெஸ்ட்டுக்கான டீடைல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர்ல இதே வெப்சைட் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அதை டவுன்லோட் பண்ணி நீங்க படிச்சு தெரிஞ்சுங்க. இந்த எக்ஸாமுக்கு ஆன்லைன் மோட்ல மட்டுமே தான் நீங்க அப்ளை பண்ண முடியும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸாம் ஃபீஸ் பாத்தீங்கன்னா 500 ரூபாய் வந்து பிக்ஸ் பண்ணிருக்காங்க. அதாவது டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் ஜெனரல் கேட்டகரி, அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் கேட்டகரி ரெண்டுத்தையுமே அப்ளை பண்றவங்க 1000 ரூபாய் வந்து செலுத்த வேண்டும் சொல்லியிருக்காங்க. திரும்பவும் சொல்றேன், உங்க ஆன்லைன் அப்ளிகேஷனை பதிவு பண்றதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் பாத்தீங்கன்னா இதே வெப்சைட்ல வந்து 20/3/2019 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிட்டு 19/4/2019 அன்னைக்கு முடியும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க உங்க ஆன்லைன் அப்ளிகேஷனை பதிவு பண்றதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட்ல இருக்க இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் லிங்கை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா இதுக்கான முழு தகவல்கள் கிடைக்கும். அது எல்லாத்தையும் ஒரு வாட்டி தெளிவா படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்க ஆன்லைன் அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணுங்க. நானும் அதுக்கான லிங்க்ஸை வந்து ஒன்ஸ் அந்த வெப்சைட்ல வந்து அப்லோட் பண்ணதும் அதுக்கான லிங்க்ஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது யூஸ்ஃபுல்லா இருக்கான்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.